மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. அதெல்லாம் வெறும் வாய்ச்சல் கிடையாது. அதற்கான ஆதாரங்கள் உலகம் எங்கும் கொட்டி கிடக்கிறது. அதில் ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? உலகிலேயே மிகப்பெரிய கோவில் தமிழனால் கட்டப்பட்டது. அதுவும் பல அதிசயங்கள் நிறைந்தது. உலகிலேயே மிகப்பெரிய இந்த கோவில் எந்த கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்கிறது? பொதுவாக எல்லோரிடமும் கேட்டா கோவில் என்றாலே முதலில் சிவன் பெயரையோ அல்லது விஷ்ணுவின் பெயரையோ தான் சொல்வார்கள். ஆனால் இந்த கோவில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் கம்போடியாவில் இருக்கிற அங்கோர் வாட். இங்கு சென்று சூரிய உதயத்தை பார்ப்பதுதான் மிகச் சிறப்பான விஷயம். அதை கோல்டன் சன்ரைஸ் என்று சொல்கிறார்கள். சூரியபர்மன் என்னும் மன்னரால் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட கற்கோவில் தான் இது. சூரிய பகவான் விஷ்ணுவை கொண்டாடும் ஒரு கோவிலாகவும் இருந்ததாக 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது புத்தர் கோவிலாக மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது கோவிலின் மையப்பகுதியில் புத்தர் சிலைதான் இருக்கிறது. தண்ணீரில் மிதக்கும் மிகப்பெரிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடந்து சென்றுதான் கோவிலுக்குள் நுழைய முடியும். இந்த அகழியை சுற்றிதான் கோவில் அமைய பெற்றிருக்கிறது. சூரியவர்மன் என்னும் மன்னன் சூரிய பகவானுக்காக இந்த பிரம்மாண்ட கற்கோவிலை கட்டியிருக்கிறார். சூரிய பகவான் விஷ்ணுவை கொண்டாடும் ஒரு கோவிலாக இருந்ததாகவும் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது புத்தர் கோவிலாக மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது கோவிலில் புத்தர் சிலைதான் இருக்கிறது. தண்ணீரில் மிதக்கும் மிகப்பெரிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் கடந்து சென்றுதான் கோவிலுக்குள் நுழைய முடியும். இந்த அகழியை சுற்றிதான் கோவில் அமைய பெற்றிருக்கிறது. சூரிய பகவானின் கோவில் என்பதால் அதிகாலையிலேயே சூரியன் உதித்து விடுகிறார். அதென்ன அங்கோர் வாட், பேரே வித்தியாசமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கோர் வாட் என்பது கெமர் மொழிச்சொல். அங்கோர் என்றால் நகரம், வாட் என்றால் கோவில், கோயில் நகரம் என்பது பொருள். கோவிலின் வெளிப்புறத்தில் கோட்டைக்குள் நுழையக்கூடிய இடத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் என மிக பெரிய 2 நூலகங்கள் இருக்கின்றன. அது ஏன் நுழைவாயிலேயே நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு காலத்தில் இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறதாம். இந்த கோவிலை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூய்மையான நீர் ஓடக்கூடிய அகழி அமைந்திருக்கிறது. இந்த அகழியை சுற்றிதான் கோவில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த கோவிலுக்கு 5 நுழைவாயில்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் எல்லா நுழைவாயில்களிலும் எல்லோரும் போக முடியாது. தனித்தனி நுழைவாயில் உண்டு. அரசர் சென்று வருவதற்கு ஒரு நுழைவாயில், மக்கள் செல்ல தனி வழி, யானைகளை உள்ளே அழைத்து வர தனி வழி என பிரத்யேகமாக அமைத்திருக்கிறார்கள். கோவிலின் பல இடங்களில் கருடன், பாம்புகள், சிங்கங்கள் ஆகிய விலங்குகளின் தலைகள் பலவும் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. 7 என்னும் எண் இறைவனை அடைவதற்கான சூட்சமம் நிறைந்த எண்ணாக கருதப்படுகிறது. மன்னர் நுழையும் வழியில் 200 மீட்டர் தொலைவில் 7 தலை நாகத்தின் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று நாகங்களுக்காகவும், 2வது பகுதி நரகத்திற்கான அமைப்பாகவும், 3வது மனிதர்களின் பூமியாகவும், 4வது கடவுள்களின் இடமாகவும் பகுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த அமைப்பு? இந்து தர்மப்படி முதலில் நாகலோகமும், அடுத்தான யமலோகம், அடுத்து பூலோகம், கடைசியாக தேவர்கள் இருக்கும் சொர்க்கம் என்று வரிசை முறையில் தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. பூலோகத்தின் நுழைவு பகுதியில் கோவில் உள்ளே இருக்கும் பெரும்பாலான மண்டபங்களில் அப்சரசின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோவிலில் அவர்களுடைய மொழிகளால் மந்திரங்களை உச்சரித்தாலும் அதில் இடங்களில் பரமேஸ்வரன் போன்ற சிவ நாமங்களும் சிவ மந்திரங்களும் தான் ஓதப்படுகின்றன. புறங்களில் துறவிகள் மந்திரம் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் உச்சரிப்பது தமிழோ அல்லது சமஸ்கிருதமோ இல்லை. நடுப்பகுதியில் 5 கோபுர அமைப்புகள் இருக்கிறது. இதன் நடுபுறத்தின் கீழ்தான் ஒரு காலத்தில் விஷ்ணு இருந்ததாகவும், போரில் அது அழிக்கப்பட்டு பின் புத்தர் சிலை வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கோவிலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஏராளமான புத்தர் சிலைகள் இருக்கின்றன. 2000 சிலைகள்
தலை நீக்கப்பட்டு உடல் மட்டும் இருப்பது போல இருக்கின்றன. அந்த காலத்தில் போர் நடந்தபோது புத்தரின் தலைகள் கொய்யப்பட்டு அவை வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று விற்கப்பட்டிருக்கிறது. எருமை வாகனத்தின் மேல் அமைந்திருக்கும் ஜஸ்டிஸ் கடவுள் என்று சொல்லும் ஒரு சிற்பம் இருக்கிறது. அவர் பூலோகத்தில் நடக்கும் நன்மை தீமைகளை கவனித்துக் கொண்டிருப்பதாகவும், இறந்த பின் அவர் முன்தான் பாவ புண்ணியங்களுக்காக பலன்கள் கிடைக்கும் என்ற கதையை அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள். இது இந்து மதத்தில் உள்ள யமதர்ம வடிவத்தை ஒத்திருப்பதாக கூறப்படுகிறது. கோவிலின் நடுகோபுரத்தின் கீழ் இருப்பவர் புத்தர் என்பதால் இங்கு எந்த விதமான பூஜைகளும் ஆராதனைகளும் நடப்பதில்லை. சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிகாலை 5 மணிக்கே கோவில் திறக்கப்பட்டு சூரிய அஸ்தமனம் வரையில், அதாவது மாலை 6 மணி வரையில் கோவில் திறந்திருக்கும்.